கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்திலிருந்து மாய்மாலம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த சம்பவம் நமக்கு பழக்கமான சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தை ஆண்டவர் இந்த வேத பகுதிக்குள்ளாக நமக்கு எழுதி தந்திருப்பதனுடைய முகாந்திரத்தை நாம் சரியாக உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் அதனுடைய 11வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்படின்னா இது ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது என்று நாம் கடந்து போய்விட முடியாது. இதனுடைய விளைவு சபைக்கு உள்ளேயும் இருந்தது, இதை கேள்விப்பட்ட வெளியே இருந்த ஜனங்களுக்குள்ளும் இருந்தது. அப்படியானால் சபைக்கு உள்ளே உலாவி வருகிற, வாசம் பண்ணுகிற அந்த தேவனை குறித்த பயம், அந்த தேவன் யார், அவரை சேவிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பயம் அன்றைய நாட்களிலே சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்குள்ளும் வந்தது, வெளியே இருந்த ஜனங்களுக்குள்ளும் வந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்றைய நாட்களில் யூதர்களுடைய அந்த ஆலயம் ஒரு மிகப்பெரிய அளவுல அங்க கட்டப்பட்டிருக்கு. அது தாவீதின் மூலமாக இடம் தீர்மானிக்கப்பட்டு, சாலமோன் மூலமாக கட்டப்பட்டு, அது இடிக்கப்பட்டு, பின்பு செருபாபேல் மூலமாக அஸ்திவாரம் இடப்பட்டு, ஏரோதுவின் மூலமாக அது விஸ்தாரம் பண்ணப்பட்டிருந்த ஒரு நீண்ட கால சரித்திரம் உள்ள ஒரு தேவனுடைய ஆலயம். அங்கே வைக்கப்பட்டிருந்த பணிமுட்டுகளில் அநேகம் மோசே மூலமாக செய்யப்பட்டவைகள். வனாந்திரத்தில் இருக்கிற காலத்திலே அந்த ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்காக செய்து கொண்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்ட பணிமுட்டுகள் தான் இப்பொழுது அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளும் காணப்படுகிறது. எல்லாம் இல்லை, ஒரு சில மிஸ்ஸிங் ஆயிருந்துச்சு. அப்படி தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தி இருக்க வேண்டிய அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கிலே ஜனங்கள் போனாலும் அங்கே பயம் இல்லை. அவர்கள் துணிகரமாக நடந்து கொண்டார்கள். பலி செலுத்தக்கூடிய காரியங்களை குறித்தோ, காணிக்கைகளை குறித்தோ, அல்லது சடங்காச்சாரமான காரியங்களை குறித்தோ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே காணப்பட்ட எந்த ஜனங்களுக்குள்ளும் பயம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட, இயேசுவை மேசியாவாக விசுவாசித்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த சபை கூடியதற்குள்ள ஏற்கனவே அவர்கள் ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில நிறைந்துதான் காணப்படுகிறாங்க. ஜெபிக்க வேண்டும் என்கிற தூண்டுதல் இல்லாமலேயே, அதாவது யாராவது சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லாம அவர்களாகவே இயல்பாகவே ஜெபிக்கிற எண்ணமுடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களாகவே கொடுக்கிற எண்ணமுடையவர்களாய் இருந்தார்கள். இப்படி எல்லா ஃபங்க்ஷனிங்கும் செயல்பாடுகளும் தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே காணப்படுகிற ஒரு தேவ சபைக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றால், இன்றைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட எந்த செயல்பாடுகளும் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் ஜெபிக்க சொல்ல வேண்டும், நம்மிடத்தில் கொடுக்க சொல்ல வேண்டும், திரும்பவும் திரும்பவும் சில விஷயங்கள் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை தருமானால் நிச்சயமாக நாம் தெய்வ பயத்தோடு கூட வாழ்வோம், தெய்வ பயத்தோடு கூட சபையாக கூடி ஆராதிப்போம். ஆகவே ஏற்கனவே நமக்கு தெரிந்தது தானே அப்படிங்கிற மனப்பான்மையோடு இல்லாம கொஞ்சம் இந்த வசனங்களை எல்லாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராங்க. கவனிங்க. ஏற்கனவே பண ஆசை அல்லது பொருளாசை என்கிற தலைப்பின் கீழாக 2 முறை இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு மாய்மாலம் என்கிற அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த மாய்மாலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தன்னிடத்தில் காணப்படாத ஒழுக்க பண்புகளையும் கருத்துக்களையும் தான் கொண்டிருப்பதாக
பாவனை செய்வது, போலியான நடிப்பு அல்லது பாசாங்கு. மாய்மாலன்னா என்ன? தன்னிடத்தில் காணப்படாத ஒழுக்க பண்புகளையும் கருத்துக்களையும் தான் கொண்டிருப்பதாக பாவனை செய்வது. என்ன செய்வது? பாவனை செய்வது. இயல்பா எனக்குள்ள இருக்கிற சுபாவத்துக்கும் ஒருவர் வரும்போது அல்லது ஒரு இடத்துக்குள்ள வரும்போது நான் நடந்து கொள்கிற காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்குமானால் அங்கே பாசாங்கு இருக்கிறது, மாய்மாலம் இருக்கிறது என்று அர்த்தம். கவனிங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இருந்து சபையில் இருக்கிற யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ என்று ஒரு ஜெபத்தை நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனிங்க. அதே நேரத்துல சபையுடைய ஊழியனா இருக்கிற நான் இந்த இடத்துல வரும்போது உங்களுடைய செயல்பாடுகளிலே என்ன மாற்றங்கள் வருகிறது என்று கவனிங்கள். அதே நேரத்தில் இன்னொரு மூத்த ஊழியன் இந்த இடத்துல வரும்போது நாம் என்ன வித்தியாசத்தை காண்பிக்கிறோம் என்பதை கவனிங்கள். இப்போ எல்லாருமே என்னதான் எதுக்காக வர்றாங்க? ஜெபத்தை நடத்துறதுக்கு தான் வர்றாங்க. எல்லாரும் நடத்தும் போது தேவன் யாராக தான் இருக்கிறாரு? அவர் ஒருவர் தான். ஆனா ஆட்களுக்கு தகுந்தாற் போல நாம் மாறுகிறோமே, அதற்கான காரணம் என்ன? எதற்காக? தெய்வ பயத்தின் அடிப்படையிலே நாம் மாறுகிறோமா அல்லது மனிதனை மனதில் கொண்டு நாம் மாறுகிறோமா? தெய்வத்தை கொண்டு மாறினால் அது எல்லாருக்கும் என்பதாகவும் அப்படித்தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கிறார். இங்கு முன்னாடி நின்று யார் சபை நடத்தினாலும் யார் ஆராதனை நடத்தினாலும் ஆராதிக்கக்கூடிய அந்த தேவன் அப்படியே தான் இருக்கிறாரு. அவரை குறித்த பயம் இருக்குமானால் நான் நபரை பார்க்க மாட்டேன். இப்ப நபரை பார்க்கிறதுக்கு ஏற்றாற் போல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் மனதால் போடுறேன், கரங்களை உயர்த்துகிறேன் என்றால் எனக்குள்ள மனிதர்களுக்கு முன்பதாக என்னை நீதிமானாக காட்டுவதற்கு, நல்ல ஒழுக்கமுள்ளவராக காண்பிப்பதற்கு நான் முற்படுகிறேன் என்றுதானே அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் மாய்மாலம். அதுக்கு பேர் தான் என்னது? அப்போ நமக்கு புரிஞ்சிருக்கணும், யார் முன்னால் நிற்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை, நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன் என்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்குமானால் நான் எல்லா நேரத்திலும் எப்படிதான் இருப்பேன்? ஒரே மாதிரிதான். அப்போ இயல்பான ஒன்று அது என்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தரை ஆராதிக்கும் போது நான் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரிதான் நடந்துக்கிறேன்னா எனக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லை. நபருக்கு தகுந்தாற் போல மாறுகிறது, இடத்துக்கு தகுந்தாற் போல மாறுகிறது என்றால் அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து என்ன செய்யணும்? கவனமாக. சில இடத்துல போனா என்னால ஆராதிக்க முடியுது, காரணம் அவங்க என்னுடைய சொந்தக்காரங்க. சில இடத்துல போனா என்னால ஆராதிக்க முடியல, ஏன்னா வேற என்ன செய்யறது, வேற வழி இல்லாம நான் போயிட்டு இருக்கிறேன். நீ மனுஷனை ஆராதிக்கிறியா கர்த்தரை ஆராதிக்கிறியா? பக்கத்துல கை பிடிச்சு, நீங்க மனுஷனை ஆராதிக்கிறீங்களா கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? கர்த்தரை ஆராதிச்சா எல்லா நேரத்தையும் எப்படிதான் இருக்கணும்? அப்போ நம்மள அறியாமலேயே நமக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கு. என்ன இருக்குன்னா ஆளுக்கு தகுந்தார் போல. அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இத பார்க்கிற ஒரு தெய்வத்துக்கு இதெல்லாம் தெரியல. இப்ப இதே பிரச்சனை தான் இங்க அனனியாவுக்கு சப்ராளுக்கும். எல்லாரும் கொண்டு வந்து தங்களுடைய ஆஸ்திகளையும் தங்களுக்கு உடைமைகளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. ஒருவேளை வச்ச உடனே அங்க பேதுரு என்ன சொன்னாரோ தெரியல. ஏன்னா பர்னபா கொண்டு விற்று பாதங்களை வைக்கிறார். பர்னபாவை பார்த்து அந்த சபை என்ன சொல்லிச்சோ தெரியாது. அதுல அனனியாவும் சப்பிராளும் ஈர்க்கப்படுகிறார்கள். என்ன செய்யப்படுறாங்க? ஈர்க்கப்படுறாங்க. அப்போ இவர்களுக்குள்ளே வந்த தூண்டுதல் உள்ள அகவுணர்வு அல்ல, ஒரு வசனத்தை கேட்டதினால் அல்ல, மனம் திரும்பினதினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததினால் அல்ல.
அவங்க கொடுத்தாங்க, அவங்களுக்கு கனம் கிடைச்சிருக்குது, நம்மளும் கொடுப்போம். இந்த எண்ணத்துல தான் இவங்க என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சபையாக கூடி வருகிறோம், சபைக்குள்ளே வித்தியாசமான எண்ணங்கள், சுபாவங்கள் உள்ள அநேக சகோதர சகோதரிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள், வரங்கள் வித்தியாசமானது. எல்லாரும் அப்போஸ்தலரா? இல்லை. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லாருக்கும் ஒரே விதமான வரங்களா? இல்லை. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்கள் இருக்கிறது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார். அப்படி வித்தியாசமான வரங்களை உடைய ஜனங்களுக்கு மத்தியில தான் நம்ம இருக்கிறோம்னா, ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவருக்கு ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது என்றால் இன்னொருவருக்கு இன்னொரு விதமான கிருபை இருக்கலாம். அப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதைத்தான் நான் பயன்படுத்த வேண்டுமே தவிர மற்றவர்களை இமிட்டேட் பண்றதுக்காக நான் நடிக்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றை குறித்து தாழ்வு மனப்பான்மை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றை குறித்து என்னது? தாழ்வு மனப்பான்மை. நல்லா கவனிங்க. இப்போ சபைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவயவத்துக்கு ஒப்பனையா சொல்லியிருக்கு இல்லையா? சரீரத்தின் அவயவங்கள். கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் எல்லாம் யாரா இருக்கிறோம்? அவயவங்களா இருக்கிறோம். இப்ப இந்த அவயவத்துல சில அவயவங்கள் வெளியே தெரியுது, சில அவயவங்கள் என்ன செய்யல, வெளியே தெரியல. அப்ப இதுல இருந்தே நமக்கு ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம்? சிலர் செய்யக்கூடிய, செயல்படக்கூடிய காரியங்கள் வெளியே தெரியும், சிலருடைய செயல்பாடுகள் என்ன செய்யாது, வெளியே தெரியாது. இப்போ ஒரு 10 வருஷம் நீண்ட காலமாக நான் ஒரு ஊழியத்துல இருந்தேன். அந்த ஊழியத்துல இருந்தேன் அப்படின்னு நான் யார்கிட்டயாவது சொன்னேன்னா யாருக்குமே நம்பிக்கை வர்றதில்லை. காரணம், என்னை யாருமே பார்த்துக்க முடியாது. அங்கதான் இருந்தேன். அங்க செயல்பாடுகள்ல நிறைய எனக்கு பங்கு இருந்துச்சு, என்னுடைய பொறுப்புகள் இருந்துச்சு. ஆனா வெளியில தெரியுற நபராக நான் இல்லை. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாரும் வெளியில தெரியக்கூடிய நபராக இருக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் பரலோகமா மாறிடணும்னு ஆசை. இந்த அனனியாவும் சப்ராலும் என்ன நினைச்சிருக்கணும்? ஆண்டவரே, பரலோகவுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அடிப்படையில் அவன் தனக்குரியதை வச்சு என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டு இருந்தாங்கன்னா இவங்க பரலோக மாதிரி மாறுறதுக்கு முயற்சித்து தோற்று போயிருக்க மாட்டாங்க. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட உங்களை ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ அதுல நீங்க கவனமாக இருங்க. உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். மற்றவர்களை இமிட்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு மாய்மாலத்துல நீங்க சிக்கிக் கொள்ளாதீங்க. எதுல சிக்கிக்காதீங்க, ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள இருக்கிற நமக்கு நிறைய விஷயங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் பாருங்க. ஒண்ணு, ஆண்டவர் எதுக்காக என்ன அழைச்சிருக்கிறார் தெரியும், நான் எந்த அவயம் என்று எனக்கு தெரிய வேண்டும். அடுத்தது, என் கூட இணைந்து செயல்பட வேண்டியவர்கள் யார் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களை குறித்து தெரிந்திருக்கணும். உங்க கூட இணைந்து செயல்பட வேண்டியவர்கள் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நம்ம கர்த்தரை துதிக்கிறதுக்கு, ஆராதிப்பதற்கு, அவருடைய பிரதான கட்டளையை செயல்படுத்துவதற்கு எல்லா விதத்திலும் நாம் இணைந்து செயல்பட முடியும். என்னை குறித்தும் தெரியல, என் கூட இணைந்து செயல்பட வேண்டிய நபர்களை குறித்தும் எனக்கு தெரியலன்னா நிச்சயமா மற்றவர்களை நான் போட்டியானதாகத்தான் பார்ப்பேன். அப்படிதான் பார்ப்பேன். ஆமா, இவங்க வந்ததுல இருந்து எனக்கு என்னை யாரும் கட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற எந்த அவயவமாகிலும் அவசியமற்றது என்று ஏதாவது இருக்கா? எல்லாம் அவசியம் தான். எல்லாம் என்னதுதான்? அவசியம் தான். அதே மாதிரிதான் அப்போ இந்த மண்ணோடு மண்ணாக போகிற இந்த சரீரத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அவயவத்துக்குள்ளேயே ஒண்ணுமே அவசியமற்றது என்றால், ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மட்டும் எப்படி அவசியமற்றதாக இருக்க முடியும்? தேவனுடைய பொறுப்பில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்க வைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பொறுப்புல. நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு
நீதிமானாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு சபையா ஒரு லோக்கல் சர்ச்சா நான் கூடி வர்றேனே, இப்படி கூடி வருகிற இடத்துல நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று யாரும் நினைக்காதீர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் உங்களை எந்த பங்கனுக்காக அழைச்சிருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க செயல்பட்டுட்டே இருங்க. அதுல என்ன செய்யுங்க? செயல்படுங்க. மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். இப்ப கை இருதயத்தை பார்த்து என்ன செய்ய முடியாது? அது பொறாமப்பட முடியாது. இருதயத்தை போல மாறுவதற்கு கை முயற்சிக்க முடியாது, கூடாது. கையோ காலோ கண்ணோ காதோ எதுவா இருந்தாலும் எல்லாமே தனி சிறப்பு உள்ளவைகள். அப்படி போலவே தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் தனி சிறப்பு உள்ளவர்கள். முதல்ல இது நமக்குள்ள ஆழமா இருக்கணும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனாலதான் என்கிட்ட இல்லாத ஒன்றை இருப்பதாக நான் காண்பிப்பதற்கு முயற்சிக்கிறேன். என்கிட்ட இல்லாத ஒன்றை இருப்பதற்கு நான் என்ன செய்றேன்? காண்பிப்பதற்கு முயற்சிக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, பாவம் என்கிற ஒன்றை குறித்து சரியான புரிதல் ஒரு தேவனுடைய சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியல. இன்றைக்கு இருக்கிற ஒரு பொல்லாத ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சபைக்குள்ள வரும்போதே பாவத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வரல. நம்ம கேட்ட பிரசங்கம்லாம் என்ன? கர்த்தர் உன் வியாதியில் இருந்து உனக்கு சுகத்தை தருவார், உன்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். இப்படி இந்த உலகம் சார்ந்த காரியங்களையே கேட்டு கேட்டு அதன் அடிப்படையிலேயே நமக்குள்ள நம்ம சபைக்கு வந்ததுனால பாவத்தை குறித்த ஒரு பார்வை நமக்கு தெளிவாக இல்லை. எதுக்காக ஆண்டவர் நம்மளை சபைக்குள்ள கொண்டு வந்தாருங்கிறதுலயே நம்ம ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிறோம். பாவத்திலிருந்து நான் பெற்றிருக்கிற மன்னிப்பும் விடுதலையும் தான் என்னுடைய ரட்சிப்புக்கு அடையாளம் என்பதே. நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து நிறைய பிரச்சனை எல்லாம் சந்திச்சு, ஓ இதுக்கு தான் ஆண்டவர் என்ன ரட்சித்தாரான்னு பல வருஷங்களுக்கு பிறகுதான் நமக்கு என்ன செய்யுது? தெரிய வருது. அந்த பிரச்சனை நமக்கு இருக்கிறதுனால பாவத்தை குறித்த பார்வை நமக்கு சரியான விதத்தில் இல்லை. என்னையா பார்வை அப்படின்னு கேட்டா, இந்த பாவம் சபைக்குள்ளே எந்த விதத்தில் செயல்படுகிறது என்று பார்க்கும்போது அது மற்றவர்களிடத்திலே பரவக்கூடிய ஒன்று. அது என்ன செய்யும்? பரவும். இதை சொல்லும்போது ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு, ஒரு பாவம் அது பரவும் தன்மையுடையது. பரவக்கூடியது, மற்றவர்கிட்ட என்ன செய்யும்? கண்டமினேஷன் ஆகும். இப்போ குஷ்டரோகத்தை குறித்து சொல்லும் போது அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, இது பரவாது. என்ன சொன்னாங்க? பரவாது. ஆனா HIV எய்ட்ஸ் குறித்து சொல்லும் போது பரவும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பரவும். அப்போ ஒரு குஷ்டரோகியோடு நான் பழகும் போது அந்த வியாதி எனக்கு என்ன செய்யாது? பரவாது. ஆனா எய்ட்ஸ் என்கிற வியாதி பாதித்திருக்கிற மனிதனுடைய அந்த ரத்தம் அவனோடு தொடர்புடைய காரியங்கள் நிமித்தமா அந்த நோய் மற்றவர்களுக்கு என்ன செய்யும்? வரவும். இப்போ சபைக்குள்ள பாவத்தை குறித்து சொல்லும் போது அல்லது சபைக்குள்ளே பாவம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் போது அது எந்த அடிப்படையில் இருக்கிறது என்றால், அதாவது இன்னைக்கு கேன்சர் என்கிற வியாதி குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த கேன்சர் என்கிற வியாதி என்ன எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேகமாக பரவுகிறது. அது எப்படி பரவுது? அதை குறிச்சி சொல்லும் போது ரெண்டு மூணு வார்த்தை சொல்லலாம். விரைவான கட்டுப்பாடற்ற ஒரு வளர்ச்சி. பொதுவா இந்த கேன்சரை குறிச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவங்களை குறிச்சு நீங்க கவனிச்சீங்கன்னா அல்லது குறிச்சு கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு விஷயம் சொல்லப்படுது. எந்த பகுதியில் அந்த கேன்சர் செல்கள் இருக்கிறதோ அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா, ஒருவேளை நம்ம சாப்பிடுற மருந்தோ அல்லது அதை அது என்னன்னு டெஸ்ட் பண்றதுக்காக செய்யக்கூடிய காரியங்களோ அதுக்கு மேல போட்டுச்சுன்னா அது ஒரு விரைவாக எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிடும்? அது என்ன செஞ்சிடும்? அப்போ ஒரு இடத்துல இருக்கிற அந்த கேன்சர் வெளியில தெரியாத வரைக்கும்
அல்லது அதை போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் சாப்பிடுகிற உணவோ அல்லது ஏதோ மருந்தோ அல்லது அதை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய எந்த காரியங்களுமோ அதை உடனே என்ன பண்ணிடுதுன்னா பிற பகுதிகளுக்கு விரைவாக பரவி விடுகிறது. விரைவாக செஞ்சது பரவி. அப்படி பரவிச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த வியாதி என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது. அதே போல தேவனுடைய சபைக்குள் பாவம் என்கிற ஒன்று பரவும் தன்மையுடையது. அது மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியது. மற்றவர்களையும் செய்யக்கூடியது, பாதிக்கக்கூடியது. ஏன் ஆண்டவர் அனனியா சப்ராவுடைய விஷயத்துல இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சிக்ஷையை கொடுத்தார்? ஏன் அதுல அதை வேதாகமத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டா, ஒன்று அன்றைக்கு இருந்த சபையும் சரி, இதை வாசிக்கிற தேவனுடைய சபையும் சரி, பாவத்தினுடைய ஒரு குணாதிசயத்தை பார்ப்பதற்கு மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். ஒருவேளை இந்த அனனியாவும் சப்ராலும் எச்சரிக்கப்பட்டு விடப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த 11ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் பயம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த முறை காணிக்கை கொடுக்கும் போது இவர்கள் எப்படி கொடுத்திருப்பாங்க? அடுத்த முறை யாராவது ஆஸ்திகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கொடுத்திருப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஒரு சிக்ஷை ஜனங்களுக்குள்ளே அடுத்த முறை காணிக்கை கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்க கூடாதுங்கிற ஒரு பெரிய தெளிவை என்ன செஞ்சிருச்சு, கொடுத்துருச்சு. அப்ப தேவ சபை தன்னை குறித்து சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த வேத பகுதிக்குள்ள இந்த சம்பவத்தில் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பாடத்தை வச்சிருக்கிறார். காணிக்கை மாத்திரமல்ல, பாவத்தை குறித்து, மாய்மாலத்தை குறித்து. ஏன்னா இதே மாதிரி கொடுத்து பழகிட்டாங்கன்னா இனி அதுக்கு பிறகு வர்றவங்க எப்படிதான் கொடுப்பாங்க, அப்படிதான் கொடுப்பாங்க. அது அவர்களுக்கு என்னவா தெரியாது, தவறாகவே தெரியாது. அப்போ கொடுக்கப்படுகிற பணம் எந்த நோக்கத்திற்காக செலவு பண்ணப்படுகிறதோ அந்த நோக்கமே எல்லாம் மாறி போயிடும். தேவை இருக்கிறவர்களுக்கு தானே கொடுத்தாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்போ அனனியா செத்து போயிட்டார், சப்பிராள் மட்டும் படைச்சிருக்கிறாங்க. இப்போ சப்பிராள் என்ன பண்ணி இருந்திருக்கிறான்? அவளும் என்ன சொல்றான்? அவட்ட கேட்கும் போதும் இவ்வளவுக்கு தானா வச்சீங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் இவ்வளவுக்கு தான். இப்போ சப்பிராளுக்காவது என்ன புரிந்து கொண்டிருக்கணும்? சரி, கனவு என்னன்னா கூட சபை என்னுடைய தேவை என்ன செய்யும், சந்திக்கும் என்கிற புரிந்து கொள்ளுதல் யாருக்குள்ள இருக்கணும்? அப்போ சபையை குறித்த ஒரு சரியான புரிதல் அனனியாவுக்குள்ளேயும் இல்லை, சப்பிராளுக்குள்ளேயும் இல்லை. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சபையை குறித்த, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு சரியான புரிதலோடு காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அதனால எந்த இடத்துக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியாத ஒன்றை தெரிந்ததாக காண்பித்துக் கொள்ளாதீர்கள். ஒரு பாட்டு பாடுறோம், பாட்டு தெரியல, நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அது எதுக்கு? சும்மா இருந்தா ஏதாவது தப்பா நினைச்சுட்டாங்க. ஆமாவா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? பாடுறது எதுக்காக பாடுறோம்? கர்த்தரை துதிக்கிறதுக்காக. இப்ப பாட்டு தெரியல, இப்ப நீங்க நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை துதிக்கிற மாதிரி நடிக்கிறோம். கர்த்தரை துதிக்கிற மாதிரி நமக்கு தப்பு தெரியும். என்ன சொல்றேன்? பாட்டு தெரியலன்னா வாய் அசைக்க வேண்டாம், ஆனா உள்ள முருக அந்த பாட்டை கவனிக்கலாம், கண்களை மூடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கலாம். நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோமே. அப்போ உண்மையாகவே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமா, அல்லது நான் துதிப்பதாக மற்றவர்களிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்பது விருப்பமா?
இப்ப காணிக்கை பெட்டியில வந்து நம்ம காணிக்கலாம் போடுறோம், சிலர் கவர்ல வச்சு போடுறாங்க. ஒருவேளை அவங்க நிறைய போடுறதுனால அப்படி போடுறாங்களான்னு தெரியல. இப்ப 10 ரூபா வச்சிருந்தாலும் நம்ம கவர்ல வச்சு போடுறோம், எதுக்காக? இல்ல ஒரு ரீசன் வேணும் இல்லையா? ஒருத்தர் வந்து என்ன செய்றாங்க, இந்த தேவைக்காக நான் அந்த காணிக்கையை கொடுக்கிறேன், அப்போ அதுக்கு ஒரு கவர் தேவை. பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்காக கொடுக்கிறேன், இல்லது என்னுடைய இந்த சம்பளத்துல இருந்து கிடைச்ச காணிக்கை அப்படின்னு சொல்லும் போது ஒரு கவர் அதுல தேவை. வேற என்ன கணக்குக்காக தேவை? அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் தெரியல. நல்ல கவனிங்க, ஏதோ ஒரு விதத்துல நம்மை மற்றவர்களுக்கு முன்பதாக சிறந்தவர்களாக காண்பித்துக் கொள்வதற்கு நமக்குள்ள அந்த பாவ இயல்பின் எண்ணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அது எல்லா விதத்திலும் வெளிப்படுகிறது. ஆனா உண்மையாகவே நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால், உண்மையாகவே நாம் தேவன் பேரிலே பற்றுதல் உள்ளவர்களாக இருந்தால், அப்பொழுது என்ன செயல்பாடு இருக்குமோ அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நியாயமானது, அதுதான் நிரந்தரமானது, நியாயமானது. சரி, ஏன் இந்த மாய்மாலத்தை குறித்து நம்ம இவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னால இருக்கிறதுக்கு பேரு பிசாசு. இதுக்கு பின்னால யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அப்ப மாய்மாலமாக நான் ஒன்றை செய்ய தூண்டப்படுகிறேன் என்றால் அதுக்கு பின்னால யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். 3வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான். அதுக்கு பின்னால யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். அப்ப அனனியா சப்பிராள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நடத்தப்பட வேண்டியவர்கள் இப்பொழுது யாராலே நடத்தப்படுகிறார்கள்? சாத்தான். அப்போ மாய்மாலோன்னு ஒண்ணு வந்துச்சுனாலே அதுக்கு பின்னால யார் இருக்கிறா? அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டியவர்கள். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டிய நாம் சாத்தானாலே நடத்தப்பட்டால் அதுக்கு பேர் தான் என்னது? மாய்மாலம். அடுத்தது, அது சும்மா செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா அந்த வசனம் அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியில என்ன எழுதியிருக்குன்னா, உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இது இருதயத்தோடு தொடர்புடையது. மாய்மாலம் என்பது என்னது? இருதயத்தோடு தொடர்புடையது. இருதயமும் சிந்தையும் மனம் திரும்புதலில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். ஒரு மனுஷன் மனம் திரும்புறோம் அப்படின்னு சொன்னா எந்த 2 அவயவங்கள்ல அது மாற்றங்கள் வந்திருக்கணும்? ஒன்னு சிந்தை. அதனாலதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் காத்துக்கொள்ளும். அப்போ தேவனுடைய சமாதானத்தினால் காக்கப்பட வேண்டிய சிந்தையும் இருதயமும் இப்போ சாத்தானாலே தூண்டப்பட்டு சாத்தானாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு வசனத்தை வாசிச்சா தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் போய் பிள்ளையை குத்தி குற்றமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணித்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பித்ரேயுவுக்கு அனுப்பினார். இது ஏரோது சொல்றான் இல்லையா? சாஸ்திரிகிட்ட சொல்றான். எதுக்காக சொல்றான்? அவருடைய நோக்கம் என்ன? பிள்ளை எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை கொன்றணுங்கிறது அவனுடைய திட்டம். ஆனா அவன் என்ன சொல்ற வார்த்தையில, திட்டமா விசாரிங்க, நானும் வந்து அதை என்ன செய்வேன்? படித்து விடுவேன். அப்போ ஏரோது நினைக்கிறான், தனக்கு மேல எந்த அதிகாரமுமே இல்ல, நான் தான் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறேன், நான் ஒன்றை திட்டம் பண்ணினால் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவனை முட்டாளாக்குவதாக நினைத்துக் கொண்டு தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டான். மாய்மாலம் எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மனிதன் தேவனை முட்டாளாக்குவதாக நினைத்துக் கொண்டு தன்னையே முட்டாளாக்கி கொள்கிறான். அனனியாவும் சப்பிராளும் அங்க தெளிவா எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியினிடத்திலே இல்லையா? அந்த வேத பகுதிக்கு வாங்க.
4ஆம் வசனத்தில் பாருங்க, கடைசி பகுதியில மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னார். அப்போ ஏரோத மாதிரி, அனனியாவ மாதிரி, சப்பிராட மாதிரி இந்த மாய்மாலம் அப்படிங்கிறது தேவனை முட்டாளாக்குவதாக நினைத்துக் கொள்கிறது. ஆனா உண்மையில யார்தான் முட்டாள்? 4வது, இந்த மாய்மாலம் என்பது தனி பாவம் அல்ல. இந்த மாய்மாலம் பண ஆசையோடு தொடர்புடையது, பொறாமையோடு தொடர்புடையது, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையோடு தொடர்புடையது. இது மட்டும் தனியா இல்லை. மாய்மாலங்கிறது என்னவா இல்ல? தனியா இல்லை. கடந்த நாட்களில் பிரசங்கிக்கும் போது பொருளாசை என்பது பாவம் என்று பிரசங்கித்தேன் அல்லவா? அதே போல இந்த மாய்மாலம் என்பது தனியான பாவம் அல்ல. இதுக்கு நிறைய கூட்டு இருக்குது, கம்பெனி இருக்குது. அப்போ ஒருத்தருக்குள்ள மாய்மாலம் இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லா விதத்திலையும் பரவாயில்ல, இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட சேர்ந்து ஒரு நிறைய கூட்டி போட்டு உள்ள என்ன செய்யுது? இப்ப அனனியா எதுக்கு காணிக்க கொடுத்தான்? அவன் கொடுத்தும் அவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சது, அதனால நானும் கொடுக்கிறேன், எனக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்கு பேர் என்னது? பொறாமை. எதற்காக? தன்னிடத்தில் கொஞ்சம் வஞ்சித்து வைத்துக் கொண்டான், பண ஆசை. அப்போ அனனியாவுக்குள்ளேயும் சப்பிராடுக்குள்ளேயும் இந்த மாய்மாலம் என்பது தனியாக இல்ல, ஒரு கூட்டமா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஒரு கூட்டமா. அப்ப சபையின் ஐக்கியத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள மாய்மாலம் என்கிற ஒரு பாவம் இருக்குமானால் அது தனியா இருக்காது. அது என்ன பண்ணும்? இன்னொன்னு நமக்கு பைபிள்ல சொல்லியிருக்குது, அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம். இல்லையா? இருக்குதா? அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த. இது அறியாமல் செய்த பாவம் அல்ல, திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒன்று. இன்டென்ஷனல். இது திட்டமிடப்பட்ட ஒன்று. அனனியாவும் சப்பிராலும் விற்று மீதியை கொஞ்சம் வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பண்ணாங்க. எதேச்சியா ஐயோ தெரியாம நான் செஞ்சுட்டேங்க அப்படிலாம் இல்ல. மாய்மாலம் என்பது திட்டமிட்டு செய்கிற ஒன்று, திட்டமிட்டு செய்கிற ஒன்று. அடுத்தது, மாய்மாலம் என்பது தண்டனைக்குரிய ஒரு பாவம், சீரியஸ் அஃபென்ஸ். மாய்மாலம் என்பது என்னது? நல்ல கவனிங்க. அப்போ ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? என்னெல்லாம் சொன்னேன்? இது யாரால தூண்டப்படுகிறது? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா? சாத்தான். இது என்ன பண்ணுது? இதயத்தையே நிரப்பிச்சு. அடுத்தது யாரை முட்டாளாக்க நினைக்குது? தேவனை முட்டாளாக்க நினைத்து தன்னையே முட்டாளாக்கி கொள்கிறது. இது தனியா இல்ல, இது யார் இருக்கிறா? ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. அடுத்தது, இது தெரியாம செய்யற ஒன்று அல்ல, எப்படிதான் திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒன்று. அடுத்தது, இது ஒரு தண்டனைக்குரிய பாவம். இது ஒரு தண்டனைக்குரிய பாவம். அப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக கடந்து வருகிறார்கள். வசனத்தை கேட்கிறாங்க, தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க, தங்களுக்கு உயர்வைகள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் பர்னபாவும் கொடுத்து எல்லாவற்றையும் விட்டு வைத்தான். ஆனா இப்போ அப்படி தேவனுக்கு அடுத்த காரியங்கள் பயத்தோடும் பக்தியோடும் நடந்து கொண்டிருக்கிற இடத்துக்கு உள்ள 2 பேர் தங்கள் பட்சமாய் கவனத்தை திருப்புவதற்காக, அப்போஸ்தலர்களை தங்கள் பட்சமாய் திருப்புவதற்காக, ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களை தங்கள் பட்சமாக திருப்புவதற்காக இந்த மாய்மாலம் என்கிற சத்துடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்தார்கள். சத்துடைய வஞ்சகத்துக்கு நினைச்சாங்க இடம் கொடுத்தாங்க. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில இந்த மாய்மாலம் என்கிற பாவம், துணிகரமான பாவம், தண்டனைக்குரிய பாவம் இருக்குமானால் அது உங்களுக்குள்ள சும்மா தனியா இல்ல, அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இருதயத்தை முழுசு நிரப்பி வச்சிருக்கு. அதுக்கு பின்னால சாத்தான் இருக்கிறான். இது மற்றவர்களையும் பரவி அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இது வேகமா பரவிடும். அதனால இதை குறிச்சு நீங்க கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். எப்படி ஒரு கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நோயாளியை ஒரு வைத்தியன் கையாளுவானோ அப்படி போலவே
எனக்குள்ளே இருக்கிற இந்த மாய்மாலம் என்கிற இந்த கேன்சர் கட்டி என்னை விட்டு அகற்றப்படுவதற்கு முற்றிலுமாக என்னை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இப்போ சரி, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? 2 இடத்துல அவங்களுக்கு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 3ஆம் வசனத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நினைப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுறான். யோசிச்சு பாருங்களேன், பர்னபாவை குறிச்சு எழுதும் போது பேதுரு எதுவும் கமெண்ட் பண்ணானா அப்படின்னு எதுவுமே எழுதப்படல. எழுதியிருக்கா? பர்னபா மட்டும் இல்ல, நிறைய பேர் கொண்டு கொடுத்தாங்க. யாருக்கிட்டையுமே அவர் தனிப்பட்ட விதத்துல பேசுற மாதிரி தெரியல. ஆனா யாருக்கு மட்டும் தான் பேசியிருக்கிறாரு. ஆமா, அதான் நமக்கு ரெக்கார்டிங்ல இருக்குது. அப்போ இங்க என்னன்னா, இவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே விற்ற போது அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தின் அடிப்படையிலையும் பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்திருக்க வேண்டும். அதுல ஒரு பங்கை எடுத்து வீட்டில் வைக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்திருக்க வேண்டும். வருகிற வழியிலையும் பரிசுத்த ஆவியானவர் இவனோடு பேசியிருக்க வேண்டும். பீலையாமையே விட்டு வைக்கவில்லையே நம்முடைய ஆண்டவர். பேசினாரா? பேசலையா? பேசினார். அப்ப அனனியாட்டை சப்ராட்டை என்ன செஞ்சிருப்பாரு? வர வழியில பேசிப்பார், எதிர்பட்டிருப்பார். ஆனா எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. இப்ப பேதுரு, சனகிரி சங்கமே இவனை பார்த்து பயப்படுவான். ஹலோ, யாரு? சனகிரி சங்கமே யாரை பார்த்து பயப்படுது? பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் பார்த்து. ஆனா சாத்தானுடைய அந்த வஞ்சனையினாலே இருதயம் நிரப்பப்பட்டிருந்ததுனால இவங்களுக்கு என்னவே இல்லை, பயமே இல்லை. பாவத்தினுடைய வஞ்சனையை பார்த்தீங்களா? சனகரி சங்கத்தார் இவங்களுடைய செயல்பாடுகளை குறிச்சு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அவன் பயமுறுத்துறான், பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த 2 பேருக்கும் எந்த பயமும் இல்லை. நம்ம சொல்லுவாங்க ரொம்ப துளிர். அடுத்தது 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், சப்பிராளுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. அங்கேயும் கேட்கிறான், நிலத்தை உழவுக்கு தானா வெற்றீர்கள்? எனக்கு சொல். 9ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஜெபம் பண்றதுக்கு ஒருமனப்பட்டீங்க, ஓகே. ஏற்கனவே ஆதிசபை ஜெபிக்கிறதுக்கு ஒருமனப்பட்டிருந்துச்சு, கொடுக்கிறதுக்கு ஒருமனப்பட்டிருந்துச்சு. இவங்க எதுக்கு ஒருமனப்பட்டிருக்காங்க? அங்க என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு. தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்பது கட்டளையாயிற்று. இதுக்கு என்ன செய்யறாங்களா? இவங்க ஒருமனப்பட்டிருக்கிறாங்களா? நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை செபிப்பதற்கு ஒருமனப்படுவான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கொடுக்கிறதுக்கு ஒருமனப்படுவான். இது பைபிள்ல இருக்குது. ஆனா இப்ப எதுக்காக ஒருமனப்படுறாங்க? கணவனும் மனைவியும். நீங்க எப்படி? நீங்க எதுக்கு ஒருமனப்பட்டிருக்கிறீங்க? அப்ப இவர்களுக்கு மனம் திரும்புவதற்கான அல்லது தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுலயும் அவங்க துணிகரமாவே சொல்றாங்க. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? இது அறியாம நடந்தது இல்ல, எப்படிதான் அவங்க செஞ்சாங்க? திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த காரியம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யக்கூடாது? அவித்து போடக்கூடாது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போ இவங்க வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல எப்படி இருக்குது? பரிசுத்த ஆவியினிடத்தில் நீங்கள் பொய் சொன்னாய். அடுத்து 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா,
நீங்கள் தேவனுடைய ஆவியை சோதிக்கிறது என்ன? அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான செயல்பாடுகள்னு வரும்போது இப்போ 2 எக்ஸ்ட்ரா பட்டியல் நீளுது. என்னதெல்லாம்? 1, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. 2, பரிசுத்த ஆவியானவரை அழித்து போடக்கூடாது. 3, என்னது? பரிசுத்த ஆவியிடத்தில் என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்க. அடுத்தது பரிசுத்த ஆவி என்ன செஞ்சாங்களா? they tested, பரீட்சை பார்த்தார்கள். இதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சேவான் பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றார்கள் எழுதி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். வனங்கள் கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்ப தேவ சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் அப்படிங்கும்போது இப்ப எத்தனை ஆயிடுச்சு சொல்றது? திரும்ப துக்கப்படுத்தாதீர்கள், அவிந்து போடாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், பரீட்சை பாராதீர்கள், அடுத்தது எதிர்த்து நிற்காது. அப்போ பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பி நடத்தப்பட வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா 5 விதமான பாவத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்ன செய்யப்படுமா? சொல்லுங்க. சரி, அது ஒரு வேற கான்டெக்ட்ல இருக்குது. இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பரீட்சை பாராமல், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் பொய் சொல்லாமல், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்காமல், பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கத்தை கொடுக்காமல், பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாமல், பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, ஒரு கதை ஒண்ணு இப்படி எழுதப்பட்டுச்சு. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த ஒரு 4 பேர் ஒரு நாள் ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு அவங்க கட்டடிச்சிட்டாங்க. இப்போ கட்டடிச்சிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர்றாங்க. இப்போ டீச்சர் கேட்குறாங்க, எங்க நேரத்தை காணோம் அப்படின்னு. அப்போ அந்த லீடர், அந்த 4 பேருக்கு ஒரு லீடர் இருப்பாருங்க, அவர் சொன்னாரு, ஸ்கூல் தான் வந்தோம், இவங்க அப்பா கார்ல கொண்டு விடுறேன்னு சொன்னாரு. நாங்க எல்லாரும் கார்ல ஏறிட்டோம். வர்ற வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால எங்களால என்ன செய்ய முடியல, ஸ்கூலுக்கு. இது நம்ம கேஷுவலா சொல்லக்கூடிய காரியம் தானே. ஆனா டீச்சர் பாருங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க போது, இந்த பேதுரு மாதிரி ஆகும். அப்படியா, நான் கூட உங்களை தப்பா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னாங்க. இவங்க 4 பேருக்கும் பனிஷ்மெண்ட்லாம் இல்லாம வந்து உட்கார்ந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் யோசிக்கிறான், இனிமேல் இன்னும் என்ன செய்யலாம், நம்ம அந்த டீச்சரை ஏமாத்தலாம் போட்டுருக்கு அப்படின்னு. அப்போ டீச்சர் சொன்னாங்க, நேற்று நீங்க வரல, நான் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சிருந்தேன், அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்க என்ன செஞ்சிருக்க இப்போ எழுதிருங்க அப்படின்னா. உடனே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, நம்ம எழுதாத டெஸ்ட் தான் அப்படின்னு பேப்பரையும் பேனாமலாம் எடுத்து டெஸ்ட் எழுத உட்காந்தாச்சு. இப்போ டீச்சர் கேள்வி சொல்ல போறாங்க, காத்திருக்கிறாங்க 4 பேர். அந்த அம்மா கேட்டுச்சு, நேற்றுக்கு வந்த கார்ல எந்த டயர் பஞ்சர் ஆச்சு? எந்த டயர்? ஏன்னா இதுக்கு பதில் எழுதுறான். 4 பேர் எப்படிதான் எழுத போறான்? 4 விதமா தான் எழுத போறான். பக்கத்துல கை பிடிச்சு நம்ம கதையா அப்படித்தான். சொல்லுங்க. அனனியா சப்ரான்னு நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அப்ப நடந்திருக்கு. நம்ம எளிதாக தப்பித்துக் கொள்வதற்கு பொய்களை அரங்கேற்றுகிறோம். ஆனால் அதுக்கு பின்னால எவ்வளவு விளைவுகள் யோசிச்சு பாருங்களேன். என்ன எழுதியிருப்பாங்க? நிச்சயமா 4 டயர் மஞ்சள் இருக்கும். ஏன் ஆண்டவர் வந்து டிசிப்ளின் பண்றாரு? இந்த டிசிப்ளின் பண்றாரு அப்படிங்கிற விஷயம்லாம் சபைக்குள்ள அதிகமா பேசப்படுறது இல்லை. நீங்க எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பேசுறதுனால
ஆண்டவர் சிட்சிப்பார், ஆண்டவர் திருத்துவார்லாம் சொன்னா நமக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. கவனிங்க, ஏன் ஆண்டவர் வந்து இந்த அனனியாவையும் சப்ரானையும் சிட்சித்தார்? நான் என்ன சொன்னேன், இது பரவக்கூடியது. என்ன செய்யக்கூடியது? அப்போ இதை காட்டிலும், அதாவது இப்போ 2 பேருடைய உயிர் தான் போயிருக்கு. எத்தனை பேர் தான் போயிருக்குது? இதை விட்டா இது பரவி இன்னும் அநேகரை என்ன செஞ்சிடும்? கொண்டு போகும். அப்போ பாவம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த மாய்மாலத்தையும் பொருளாசையும் ஆண்டவர் இவ்வளவு சிவியரா எடுத்ததுக்கு காரணம் என்ன? இதனுடைய விளைவுகள், கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். இதனுடைய விளைவு. ஏன் டிசிப்ளின் பண்றார்? இந்த டிசிப்ளின் பண்றாருன்னு உடனே நமக்கு வந்து அந்த அடி விழுறது, பனிஷ்மெண்ட் ஆகிறது, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம கர்த்தருடைய பந்தியில நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேர் என்னது? அது நம்மள டிசிப்ளின் பண்ற ஒரு காரியம் தான், செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்ம சுயமா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம நிதானிச்சு பார்க்கணும். ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சிருக்கிறோமா? அப்படி நினைச்சு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? சும்மா கண்ண மூடிட்டு ஓட்ட பார்த்தா அதுல இருக்கிற கரை தான் தெரியும். அப்படி இல்லை. நாம் ஏற்கனவே வாசித்த, நம்ம கேட்ட வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நடந்திருக்கிறோமா இல்லையா? கை கொண்டு நடந்திருந்தா சரி, ஓகே. கை கொண்டு நடக்கலன்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே, இப்படிலாம் நான் வசனத்தை வாசித்தேன், வசனத்தை நான் கேட்டேன், ஆனா அந்த வசனத்தின் படியெல்லாம் நான் வாழறேன், என்ன மன்னிங்க. நம்ம அப்படியா நம்ம சுய பரிசோதனை செய்யும். நம்ம சுய பரிசோதனை என்ன? இயேசுவை இடத்தினால கழுவும். நம்முடைய தேசத்தில் இப்போ ஒரு சோப்பு இருக்குது இல்லையா? அந்த கட்சியில சேர்த்துட்டா எல்லாரும் சுத்தமாயிரும். அந்த கட்சியில சேர்த்துட்டா எத்தனை 1000 கோடி நீ திருடினாலும் நீ என்ன செஞ்சிடலாம்? சுத்தமான மாறிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரே ஜெனரல் பாலிசி இல்ல. நம்ம வாசித்த வேத வசனத்தின்படி, நம்ம கேட்ட வேத வசனத்தின்படி நாம் நடந்தோமா? எதுக்காக ஆண்டவர் உணர்த்தினார்? எதுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்தோம்? இந்த வசனத்தை எடுத்துட்டு எனக்கு பயமா போச்சு. ஆராதனை நடத்துறதுல கூட நம்ம ரொம்ப கவனமா இருக்கும் போது, அப்போ சுய பரிசோதனை அப்படிங்கிற ஒன்றை குறித்து நாம் கவனத்தில் கொள்வதில்லை. எப்பெல்லாம் சுய பரிசோதனை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது? ஒரு பைபிளை உட்கார்ந்து வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் அடிப்படையில ஆண்டவர் என்னை சுட்டி காட்டுகிறார் என்றால் அந்த நேரத்தில் என்ன ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு அர்த்தம்? டிசிப்ளின் பண்றாருன்னு அர்த்தம். அறிக்கை செய்ய வேண்டிய பாவங்கள், விட்டுவிட வேண்டிய பாவங்கள் என்று என்னுடைய பாவத்தை குறித்து வேதாகமம் சொல்லும் போது, இதுல நம்ம அந்த ஆரோக்கியமற்ற உபதேசங்களுடைய பங்கு பெரிய அளவில் இருக்குது பாருங்க. ஆரோக்கியமற்ற உபதேசங்கள் இன்னைக்கு வேதத்தை எதுக்காக படிக்க சொல்றாங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வாக்குத்தத்தம் இருக்கும் பாருங்க. வேதமே வாசிக்க விடாத போதனையானாலும் சரி, வேதத்தை தவறான விதத்திலே வாசிக்க தூண்டுகிற போதனையானாலும் சரி, அது உன்னுடைய ஆத்துமாவுக்கு ஆபத்து. வேதத்தை வாசிப்பதற்கு காரணம், அவர் என் கூட பேசி என் வாழ்க்கையில ஒரு சுத்தப்படுத்துகிற காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காக தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வசனத்தை கேட்கிறோம். எதுக்காக கேட்கிறோம்? 6 நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். 7வது ஒரு நாள் வந்திருக்கிறோம். நீங்க கொஞ்சம் ஆறுதலா பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இது எல்லா டெனாமினேஷன்லையும் எல்லா காலத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள இப்படிதான் இருக்குது. நல்ல கவனிங்க. உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக என்றால் ஆண்டவர் என்ன கூப்பிட்டுப்பாரான்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் உங்களை டிவிக்குள்ள உட்கார வச்சு ஒருத்தரே இந்த தமிழ்நாடு முழுசையும் ஆறுதல் படுத்தி இருப்பார். என்ன அழைச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேத வசனம் வாசிப்பதும் தியானிப்பதும் போதிக்கப்படுவதும் எதை திருத்துவதற்காகத்தான். நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்க பைபிள் படிச்சு ஜோம் பண்ணிட்டு ஒப்பு கொடுத்து எல்லாம் அறிக்கை பண்ணி வந்து நின்னாலும் திரும்பவும் அதே பாவம் தான் இருக்குது. அப்ப என்ன படிச்சோம்? வசனத்தை கேட்கிறோம், கேட்டுட்டு ஒப்பு கொடுக்கிறோம்,
ஜெபம் பண்ணியாச்சு, முடிஞ்சது. முடிச்ச உடனே என்ன பண்றோம்? அதேதான் பண்றோம். அப்போ அனனியாவுக்கும் சப்ரானுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ என்னை பரிசோதனை செய்து என்னை தேவனுக்கு முன்பதாக சரிப்படுத்திக் கொள்வதற்கு நான் வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், வேதத்தை நான் கேட்கிறேன். இப்படி கேட்கிற காரியங்களின் அடிப்படையில என்னை டிசிப்ளின் பண்ண வேண்டியது அவசியம். இது ஆண்டவர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அதுக்காகத்தான் நம்ம பைபிள் படிக்கணும், அதுக்காகத்தான் என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும், அதுக்காகத்தான் ஜெபிக்கணும், அதுதான் பைபிளை மெடிடேட் பண்ணணும், அதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்முடைய திருச்சபையில பிரசங்கம் பண்ணப்பட்ட யூடியூப்ல இருக்கிற செய்தியை திரும்பவும் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா நீங்க பதில் சொல்ல வேண்டாம், நீங்க மாட்டிப்பீங்க. யாரும் கேட்கறதே இல்லை. ஏன்னா இங்க இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த செய்தி. வீட்டுக்கு போயிட்டா உங்களுக்கு இதமா கேட்கக்கூடிய நிறைய செய்தியாளர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கை மாறாம இருக்குது. என்றைக்காகிலும் நான் இப்போ இந்த வாரத்தில் கூட ஒரு மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரசங்கியார் எனக்கு தெரிஞ்சு நல்ல வேதத்தை போதிக்கிறவங்க. அவங்க செய்தியை நான் என்னைக்காவது கேட்டேன்னா, ஏதாவது நேரம் இருக்கும்போது கேட்பேன், கேட்கும்போது கேட்டேன்னா உடனே அதை சிஸ்டர் பிலோவுக்கு நான் உடனே ஃபார்வர்ட் பண்ணுவேன். எதுக்காகனா ஒரு அவங்க நினைச்சிடக்கூடாது இவர் மட்டும் தான் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க மொழியிலேயும் வேதத்தை போதிக்கிறவர்கள் இப்படித்தான் பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், அவர்கள் உணர வேண்டும். அதை என்று எல்லா இடத்திலையும் மாயம் கிடைக்குது. அப்ப நமக்கு தெரிந்து வேதத்தை பகுத்து போதிக்கிறவருடைய காரியங்களை எதையாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்க சும்மா உட்கார்ந்து எவனோ ட்ரால் பண்ணான்னா அதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறது, அதை உட்கார்ந்து கேட்டு இருக்கிறது. அவன் கூட்டிட்டு போயிட்டானாமா, அவன் ஜெயில இருந்து வந்துட்டானாமா, அதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது? அது நமக்கு என்னங்க வேலை? அதை உட்கார்ந்து நம்ம ஏன் பார்க்கணும்? அதுக்கு ஏன் நேரத்தை செலவு பண்ணணும்? அது நம்முடைய வேலையே இல்லை. கர்த்தருடைய வசனங்களை சரியான விதத்தில் பகுத்து போதிக்கிற யாரையாகிலும் கண்டு அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க திரும்ப கேட்கிறீங்களா? ஒருவேளை நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பட்ட விதத்தில் போதிக்கிற யாராக இருந்தாலும் அதை நீங்க வேண்டாம்னு வச்சிருக்கிறீங்களா? அது விட்டுருந்தா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? டிசிப்ளின் பண்றாரு. அதெல்லாம் கரெக்டான பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். முதல்ல நான் நிறைய செய்தியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் அப்படி கேட்கறது இல்லை. நான் ஏன் கேரளாவில் இருக்கிற 2 பேர் சொல்றேன்னா, அவங்க 2 பேரும் தான் கர்த்தருடைய வசனத்தை இந்த நாட்கள்ல சரியான விதத்துல போதிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து மொசாம்பிக் என்கிற ஆப்பிரிக்க நாட்டில் மிஷனரியா இருக்கார் கடந்த 15 வருஷமாக. ஒருத்தர் இந்தியாவில் தான் இருக்கிறார். எங்க இருந்தாலும் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை அந்த கான்டெக்ஸ்டோட சரியான விதத்துல போதிக்கிறாங்க. ஆனா தமிழ்ல அப்படி கான்டெக்ஸ்டோட போதிக்கிறவங்கள கண்டே பிடிக்க முடியல. மறந்துடாதீங்க. அப்ப என்ன டிசிப்ளின் பண்ணக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது சபைக்குள்ள இருக்கிற சகோதரர்கள். யாராவது நம்மளை சொல்லலாம், கொஞ்சம் அவங்களை திருத்திக்கங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள நமக்கு எதிர்மா தெரியுது, நீ என்ன யோக்கியமா? ஐயா, இங்க வந்து யாரும் பெர்ஃபெக்ட் ஆனதுனால உங்களுக்கு போதிக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் பூரணமா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, நானும் பூரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டுதான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கும் பொருந்தும். அப்போ என்ன ஒரு சகோதரன் சொல்ற, இல்ல இதை சரிப்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? உன்ட பேசினாதானே இது செய்வேன், உன்ட நீ நான் பேசவே மாட்டேன். நீ அனனியாவை சப்ராவை மீறிட்டு போட்டுட்ட. நமக்கு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. எதுவும் என் வாழ்க்கையில மற்றவங்களால கடிந்து கொள்ளப்படக்கூடாது. ஐயா, நீ சபைக்குள்ள இருக்கிற அநேகர் உன்னோடு கூட அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நீ செய்கிற தவறு அவனையும் பாதிக்கும். ஒருவேளை அவனை ஆண்டவர் உணர்த்தி இருக்கலாம், அல்லது எதேச்சியாக கூட ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு வந்து உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டி இருக்கலாம். என்னைக்கு திருத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையே? நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு ஆயிட்டியா? அடுத்தது நம்மளை டிசிப்ளின் பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் வருகிற பாடுகள், பிரச்சனைகள் ஏன் வருது? அந்த பிரச்சனைகளுக்கான முகாந்திரம் என்ன? அதுக்கும் என் பாவத்துக்கும் என்ன தொடர்பு? ஏன் இலவசமா கிருபையா நீதிமானாக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வருது? ஏன் நீங்க சொல்றீங்கல்ல 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், ஆனா ஒரு நிம்மதியாவே தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல சொல்றீங்களே, அதுக்கு காரணம் என்னங்க? என்னைக்காவது அதை உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்துல விசாரிச்சிருக்கிறீங்களா? என்றைக்காவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு தற்பரிசோதனை நடந்திருக்குதா? கடைசியா ஒரு சபையினுடைய கண்காணியாக உங்களை நீங்கள் கடிந்து கொள்ளும் போது என்றைக்காகவும் நீங்கள் திருந்தி இருக்கிறீர்களா? இது எல்லாமே வருமும் காப்போம் மாதிரி என் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு முன்னால என்ன திருத்துவதற்காக ஆண்டவர் எடுக்கிற முயற்சிகள் எதெல்லாம்? வேதத்தை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, ஒரு சகோதரன் என்னை கண்டிப்பது, எனக்கு வருகிற பிரச்சனைகள் பாடுகள், என்னை சபையினுடைய கண்காணி கண்டிப்பது, கர்த்தருடைய பந்திக்கு முன்னால என்ன தற்பரிசோதனை செய்வது, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு தண்டனையில நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக என்னை திருத்துவதற்கு தேவன் எடுத்துகிற முயற்சிகள். நம்ம என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையும் விட்டுறோம். தேவன் நம்மை திருத்துவதற்கு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் உதாசீனம் பண்ணிட்டு பிரச்சனை வந்த உடனே ஐயோ பிரச்சனை வராம இருந்தாதான் சரி, எடுத்த உடனே உன்னை கொண்டு வந்து ஆண்டவர் பனிஷ் பண்ணல, எடுத்த உடனே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்கல, நம்மளை திருத்துறதுக்கு ஆண்டவர் அநேக முயற்சிகளை செய்கிறார். இருக்கிற மனசாட்சியோட சொல்லுங்க பார்ப்போம். கடந்த 2 வருடத்துக்குள்ள, நீண்ட காலத்துக்கு நான் போறேன், கடந்த 2 வருடத்துக்குள்ள நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு உண்மையாகவே நீங்கள் செவி கொடுத்திருக்கிறீர்களா? சரி போட்டு 2 வருஷம் வேண்டாம், இந்த 2025 இந்த 4 மாதங்கள் முடிந்திருக்கிறது. 4 மாதத்துல கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? ஒண்ணுமே இல்லை. கேட்கிறோம், விட்டுறோம், என்ன நினைக்கிறோம்? நம்ம யாருமே இல்லை, யாருமே நம்மளை கேட்க முடியாதுன்னா இல்ல, ஒருத்தர் இருக்கிற மறந்துட வேண்டாம். இதையெல்லாம் ஆண்டவர் செய்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த பாவம் பரவும் தன்மையுடையது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தின் சபைக்குள்ள பாவம் செய்த ஒருவன் இருக்கிறான். அவனை குறித்து அந்த ஜனங்கள் ஒரு பெருமையான எண்ணத்துல இருக்கிறாங்க, ஒரு தற்பெருமையில் இருக்கிறாங்க. அப்ப பவுல் அந்த செய்தியை கேள்விப்பட்டவன அவன் சொல்றான், நான் சரீரத்தின்படி தூரத்தா தான் இருக்கிறேன், ஆனா ஆவியினால உங்களுக்கு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால இந்த பரவுதல் எனக்கும் வந்துவிடக் கூடாது என்கிற ஆதங்கத்தில் அவன் சொல்றான், சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்? சாத்தான். அப்படி சொல்லிட்டு அது தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை பாருங்களேன். 6ஆம் வசனம், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா முழுவதையும் புளிப்பா. ஆமா, இந்த 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியங்க. அவர் ஏன் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு? பவுல் தான் என்ன முந்திரி கொட்டத்தனமா ஏதாவது பண்ணிட்டானா? இல்ல. நீ நினைச்சிட்டு இருக்கிறியே இந்த பாவம் இந்த கொஞ்சம் புளித்தமா முழு மாவையை கெடுத்துரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கொரிந்து பட்டணத்துக்குள்ள பரவி, பட்டணத்தின் சபைக்குள்ள பரவி இந்த சபையை ஒண்ணு இல்லாம பண்ணிடும்.
அப்போ இது தனி மனிதனுக்குள்ள இருக்கிற பாவம் அல்ல, நீ கருதிடாத. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கிற பாவம் நீ தனி மனிதனுக்குள்ள தானே இருக்குதுன்னு நினைச்சிடாத. அது பரவும். கொஞ்சம் புளித்தமா அவர்களுக்கு புரியுற பாணியில சொல்றாரு. இந்த பாவம் கண்டமினேஷன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு சொல்லும்போது சொல்றாரு, எப்பா இந்த கொஞ்சம் புளித்தமா முழு மாவை என்ன செஞ்சிடும், உப்ப பண்ணிரும். அப்போ இந்த சபையின் ஐக்கியத்துக்குள்ள வருகிற ஒரு மனிதன் துணிகரம் கொண்டு மாய்மாலம் செய்கிறவனாக, பொருளாசை உள்ளவனாக, வேசித்தனம் பண்ணுகிறவனாக இருந்தால், அந்த மனிதன் மனம் திரும்புவதற்கு மனதற்றவனாக இருந்தால், ஏன் அவனை நாங்க கடிந்து கொள்றோம்னா, ஏன் அவனுக்கு புத்தி சொல்லப்படுகிறதுனா, அந்த பாவத்தை உடைய நீ இந்த சபைக்கு கேடாக மாறி விடுவாய். நீ தேவனுடைய பார்வையில புளித்தமாவா இருக்கிற. அது எல்லாத்தையும் கெடுத்துரும். அப்போ புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை, அப்படின்னா வீட்டுல ஃப்ரீசர்ல போய் ஃப்ரிட்ஜ்ல போயிட்டு பழைய மாவெல்லாம் தூக்கி போட சொல்லல. உனக்குள்ள சபையை கெடுக்கக்கூடிய விதத்துல, சபைக்குள்ள பரவக்கூடிய விதத்துல இருக்கிற இந்த மாய்மாலம் என்கிற பாவம், வேசித்தனம் என்கிற பாவம், இந்த பொருளாசை என்கிற பாவம், இதை நீ அழித்து போட்டு விடு. என்ன செஞ்சது? அழிச்சது. அவன் நல்லா கவனிச்சுக்க பாருங்க. என்ன பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க தனிப்பட்ட விதத்துல செய்யக்கூடிய பாவம் அது உங்களை மட்டும் பாதிக்காது. எங்கேயும் பாதிக்குமா? சபையை பாதிக்கும். சபையை பாதிக்கணும், குடும்பம் பாதிக்குமா? பாதிக்காதா? அப்போ நீங்க உங்களை திருத்துவதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறதுனால சம்பந்தமே இல்லாம உன் குடும்பத்தில் இருக்கிறவன் பாதிக்கப்படுறான், சபைக்குள்ள இருக்கிறவன் பாதிக்கப்படுறான். அதை குறிச்சுதான் உனக்கு ஒரு எண்ணமே இல்லாம நீ உன் மாட்டுல போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாருங்க. நீ இருக்கீங்களா? இப்ப இந்த அனனியாவை சப்பிரானை விட்டு வச்சா அங்க இருக்கிற பர்னபா பாதிக்கப்படுவானே, அதை குறித்து ஆண்டவர் கரிசனையா இருக்க மாட்டாரா? அவன் சபைக்குள்ள வந்த பிறகு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து நீ குப்பையில போடாது. நான் உள்ள வந்த பிறகு இல்ல, நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தேன். இனி நான் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருந்தா மட்டும்தான். ஏன்னா இந்த வசனத்தை நான் கொஞ்சம் வேகமா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, வெள்ளிக்கிழமையில ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 9 வசனத்திலிருந்து பேசுறேன். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கிற்கு வாழ்க்கை துணையை தேடுறான். இங்க கானானியரிடத்தில் அல்ல, என் இனத்தாரிடத்தில் போன்னு சொல்றான். ஆனா திருமணத்தை குறித்த பிரமாணம் உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் தான் மோசையின் மூலமாக எழுதப்பட்டிருக்கு. திருமணத்தை குறித்த பிரமாணம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துடைய கடைசி பேஜில் எழுதப்பட்டிருக்குது. எல்லா இடத்துல இருக்கிறதையும் பார்த்தா ஒண்ணு தெளிவா தெரியுது. அவிசுவாசியோடு விசுவாசி செய்து கொள்ளக்கூடிய திருமணம் அது சபைக்குள்ளே கர்த்தர் உலாவுவதற்கும் வாசம் பண்ணுவதற்கும் தடையா மாறிடும் சொல்லி, தடையா மாறிடும். அப்ப சபைக்குள்ள இருக்கிறன்னா என்னது செஞ்சாலும், நல்லது செஞ்சா, தேவனை துதிக்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்தில் செஞ்சா அது சபைக்கு ஆசீர்வாதம், அது சபைக்கு ஜீவன். தேவனுடைய சபைக்கு உள்ள நான் பாவத்தை செஞ்சா அது சபையை பாழ்படுத்தக்கூடிய காரியம். இந்த புரிதலோடு நம்ம சபைக்குள்ள இருக்கணும். உண்மையா சொல்றேன், இந்த வசனம் எத்தனையோ முறை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனா இந்த முறை படிச்சப்போ எனக்குள்ள பயமா வந்துருச்சு. திரும்ப நான் ஆண்டோட சொன்னேன், ஆண்டோட இதுக்குதான் நான் சபை வழியுமே வேண்டாம்னு சொன்னேன். கவனிங்கய்யா, இன்றைக்கு இருக்கிற கள்ள ஊழியர்கள், வேற்றுமையான உபதேசத்தை பேசுகிறவர்கள், வேதத்தை திரித்து பேசுகிறார்கள் என்பதற்காக தேவன் தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. தேவன் தேவனாகவே இருக்கிறார்.
தேவனுடைய சபையாகவே இருக்கிறது. தேவன் சபைக்குள்ள எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு ஏற்றாற் போல நாம் மாறணுமே ஒழிய அடுத்தவனையே பார்க்க கூடாது. தனிப்பட்ட விதத்தில் நீங்க செய்கிற பாவம், காலையில வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது அதுல உணர்த்தப்பட்ட காரியங்களை அறிக்கை செஞ்சு விட்டுட்டீங்களா? கேட்கிற செய்திக்கிற கேட்கப்படுகிற கேட்கும் போது ஒரு பாவத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்தினார்னா அதை அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டு விட்டுட்டீங்களா? பக்கத்துல இருக்கிற சகோதரனோ சகோதரியோ உங்கள்கிட்ட அன்பா சொல்லி அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விட்டுட்டீங்களா? உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதே, அந்த பிரச்சனைகளுக்கான காரணமாக ஆண்டவர் பாவத்தை சுட்டி காட்டும் போது அதை அறிக்கை பண்ணி விட்டுட்டியா? விடலன்னா அது உன்னை மட்டும் கிடைக்கல, உன்னை சார்ந்தவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் புளித்தமா முழு மாவை என்ன செஞ்சுட்டு தான் உப்ப பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவரு உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் சபையை குறித்து ஒரு திட்டம் பண்ணி அதுக்காக ரட்சகர் அனுப்பி ஒரு பெரிய விலைக்கிரயத்தோடு ஒரு சபை ஏற்படுத்தி வைப்பாரு. நீ உட்கார்ந்து துணிகரமா உட்கார்ந்து கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமா செயல்பட்டா கர்த்தர் அமைதியா இருப்பாரு இல்லையா? இந்த சபைக்கான பிரயாசம் என்ன? சாமுவேல் இல்ல, இது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட போது வந்த திட்டம். அப்போ இந்த சர்வமும் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் குறித்து சபையை குறித்து அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கும் போது அதை பாழ்படுத்துறதுக்கு சத்துடைய வஞ்சகத்துக்கு துணை போவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? அப்போ பாவம்ங்கிறது என்னோட போகல, அது பாவம் எங்க போல என்னோட போகல. ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, என்னாகும்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிவீர்கள். ஆமா, 2 கோத்திர ஜனங்களிடத்துல மோசே சொல்ற வார்த்தை இது. நீங்கள் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி செய்யாமல் போனால் நீங்கள் யாருக்கு விரோதமா பாவம் செய்தவங்க? தேவனுக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சீங்கன்னா அந்த பாவம் உங்களை என்ன செய்யும்? தொடர்ந்து பிடிக்கும். பாவம் தொடர்ந்து பிடிக்கும். பாவம் வாசலண்டையில படுத்திருக்கும். பாவம் சபைக்குள்ள பரவும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை குறித்த ஒரு சரியான பார்வை எனக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்ததுனாலதான் ஆண்டவர் அன்னைக்கு அந்த சபைக்குள்ள ஒரு சிக்ஷை கொடுத்தார். அப்ப ஏன் ஆண்டவர் அனனியாவையும் சப்ராலையும் அப்படி ஒரு சிக்ஷைனால உடனே அவங்க செத்தாங்கன்னா, ஒண்ணு, மற்றவர்களுக்கு பரவுவதை ஆண்டவர் தடுத்தார். சொல்லுங்க, மற்றவர்களுக்கு தடுத்தார். 2, பாவத்தை குறித்த சரியான பார்வை தேவ சபைக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். பாவத்தை குறித்து சரியான பார்வை இருக்கணும்னு நினைச்சார். அடுத்தது, அடுத்தவங்க தப்பு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம், ஒரு பிரிவென்ஷனா இதை செஞ்சார். இதை பார்த்த பிறகு அடுத்த சொன்னேன், அடுத்த முறை காணிக்க போடும்போது எப்படி போயிருப்பாங்க? அதுக்கு முன்னால போய் காணிக்க வச்ச மாதிரி வச்சிருக்க மாட்டான். ஏதாவது கேட்டுருவானா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு யாராவது ஆசிரியரை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சிருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? நயா பைசா எடுத்துக்க மாட்டான். எதுக்கு பணம் போனா போது உயிரே போயிடும் அப்படிங்கிற பயத்துல தான் குழந்தை செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு துணிகரமான காரியங்களை செய்யறோம் பாருங்க. இது படிக்கிறோம், எல்லாருக்கும் பயப்படாச்சாம் நம்மளை தவிர. அது எழுதி வச்சுங்க பக்கத்துல பென்சில் வச்சு, அந்த 16வது வசனத்துல என்னை தவிர. அடுத்தது, இந்த பாவத்தினுடைய தண்டனைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா,
உலகத்தாருக்கு சபையை குறிச்ச ஒரு பார்வை, உலகத்தாருக்கு சபையை குறித்த ஒரு பார்வை. அவங்க நினைச்சிருக்கலாம், என்னடா இது இவங்க எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு போட்டியா இன்னொரு ஆலயத்தை தொடங்கிட்டாங்களா அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்படி நினைச்ச ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தாரு. என்னது? அதுவும் இது ஒண்ணு இல்லை, அது கட்டணம் இருக்குது, அலங்கரிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது, அலங்கரிக்கப்பட்ட எல்லா கூடாரங்களும் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து போகலாம். நீ அவலட்சணமான காரியங்களை படைச்சாலும் அங்க ஒண்ணு நடக்காம நீ தப்பிச்சு போயிடலாம். ஆனா தேவனுடைய சபை அப்படி இல்லை. சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவனுடைய சபையை குறித்து தேவன் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அன்றைக்கு கிரியை செய்தார். அடுத்தது, இதுதான் வளர்ச்சிக்கான வித்து. ஏன்னா அந்த பகுதிக்கு வாங்கினேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமா, அதிகமான இந்த சம்பவம் நடந்த பிறகு அநேக சபைக்கு வந்துட்டாங்க. ஆனா 13ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்கு? மற்றவர்களில் ஒருவரும். அப்போ ஒரு கூட்டம் வரவும் செஞ்சது, ஒரு சிலருக்குள்ள பயமும் இருந்துச்சு. என்ன இருந்தது? அப்போ சபைக்கு உள்ளேயும் ஆண்டவர் இந்த டிசிப்ளின் பண்ணதுனால ஒரு மாற்றம் வந்துச்சு. ரொம்ப கவனமா இருக்குன்னு போட்டிருக்கு. இந்த கட்டடம் இல்ல, சனகரி சங்கத்தை போல பெரிய கூட்டம் இல்லாம நம்ம நினைச்சிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சபைக்குள்ளேயும் பயம் வந்துச்சு, வெளியில இருக்கிறவங்களுக்கும் பயம் வந்துருச்சு. நம்ம சும்மா போய் உட்கார்ந்துட்டு கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சிருக்காங்க. நீங்க எப்படி? ஒரு முறை ஒரு 2000 பேர்த்த சர்வே பண்ணாங்க. நீங்க உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ 48 பேர் 48% பேர் சொன்னாங்க நாங்க உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா. எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா 100 பேர்ல 48 பேர். எத்தனை? 100 பேர்ல 48 பேர். 2000 பேர்ல 960 பேர். 960 48% சாரி நடக்கிறது. 2000 பேர்ல அப்படி கேட்டாங்க. அடுத்தது ஒரு 50% சொன்னாங்க அப்படிலாம் இல்லைங்க, நாங்க உண்மையெல்லாம் இல்லை, எங்ககிட்ட கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா. ஒரு 2% மாத்திரம் சொன்னாங்க உண்மைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, உண்மைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ 2000 பேர்கிட்ட கணக்கெடுத்ததுல 48% பேர் தான் உண்மையா இருப்பதாக அவர்கள் சொன்னார். இது வந்து ஒரு பொதுவான கணக்கெடுப்பு, இது வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் அல்ல. என்ன கணக்கெடுப்பு? பொதுவான ஒரு கணக்கெடுப்பு. பொதுவான கணக்கெடுப்பின் அடிப்படையில் எத்தனை பெர்சன்ட் தான் இருக்குது? 48%. இப்போ சபைக்குள்ள நம்ம ஒரு கணக்கெடுத்தா, என்கிட்ட மாய்மாரம் இல்லை, என்கிட்ட பொருளாசை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கெடுத்தா எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பெர்சன்ட் தேவை? கணக்கெடுப்பு எடுக்கல, எடுத்தா நீங்க பார்க்கறத பார்த்தா அந்த டீச்சர் எக்ஸாம் வைக்கும் டெஸ்ட் வைக்கும் போது கேள்வி சொன்ன மாதிரிலாம் இருக்குது. சொல்லுங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நீங்க செய்யக்கூடிய தனிப்பட்ட விதத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் கூட அது சபையை பாருங்க. அது என்ன செய்யும்? சபையை பாருங்க. இந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். என்ன மட்டும் பாதிக்காது. நம்ம சில நேரத்தில் இந்த குடிக்கிறவர்கள்லாம் குடிக்கிற பழக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னா அவங்க என்ன பண்றதே இல்லை, நான் கேட்கறதே இல்லை இல்லையா? நீ குடிக்கிறது ஒன்றும் மட்டும் இல்லையா, அவன் குடும்பத்தை என்ன செய்யும்? அதை குறித்து எத்தனை பேருக்கு கோபமா? அதுதான் நமக்கும். நீங்க செய்யற பாவம் சபைக்குள்ள உட்கார்ந்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில வந்த பிறகு நீங்க செய்யக்கூடிய பாவம் மற்ற சகோதர சகோதரிகளை பாதிக்கும்.
அது பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா சபை சரியான விதத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினா உங்க பாவத்திலிருந்து வெளியே வாங்க. உங்க பாவத்திலிருந்து வெளியே வாங்க. அதுக்கு ஆண்டவர்கிட்ட உதவியை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், கர்த்தருடைய பந்தியெல்லாம் போய் உட்கார்றேன், வசனத்தை படிக்கிறேன், ஆனா எனக்குள்ள சில பாவங்கள் தொடர்ந்து காணப்படுகிறது. இந்த பாவம் சபையை பாழ்படுத்தினாதபடிக்கு, என் குடும்பத்தை பாழ்படுத்தினாதபடிக்கு என்னை பரிசுத்தமாக்குங்க, எனக்குள்ள மனம் திரும்புதலை தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்படி நம்ம பாவத்தை குறித்த விஷயத்துல ஒரு சரியான புரிதலோடு வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராங்க. சரி, இந்த பொருளாசையை குறித்த காரியம் ரொம்ப முக்கியமானதா, இவ்வளவு பிரசங்கம் பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த நாட்கள்ல இந்த பணத்துக்கு ஓவர் எம்பசைஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் இருந்திருக்கு. நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் மோசமான விதத்துல. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். இப்போ இந்த பண ஆசை அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இன்னொரு ஒரு சம்பவம் எழுதப்படுது. அதுல என்ன எழுதிருக்கு பாருங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிரசங்கம் பண்ணின பேரு இல்லையா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால மன்னிப்பின் செய்தியை பிரசங்கம் பண்ண இந்த அப்போஸ்தலன் என்ன பண்றான்? ஒருவேளை அப்படின்னு அர்த்தம். இவனாலே கான்பிடண்டா செய்ய முடியல, சொல்ல முடியல. பேதுருனாலே செய்ய முடியல, கான்பிடண்டா சொல்ல முடியல. அப்போ ஒரு பண ஆசை, அந்த பண ஆசையினாலே வருகிற மாய்மாலம், அதனுடைய விளைவுகள் என்பது மனம் திரும்புவதற்கு எவ்வளவு பெரிய தடை என்பதை தயவு செய்து கவனிங்க. அப்படி சொல்லிட்டு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். உடனே அவன் சொல்றான், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக நீங்க ஜோம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு போயிட்டாங்க. மனம் திரும்புதல் இதுவல்ல. என்ன செஞ்சிருக்கணும் சீமோன்? அங்க அனனியாவும் சப்ராலும் செத்துட்டாங்க. அவங்க ஒன்னும் ஜோமனை கூட சொல்லல. ஆனா இவன் ரொம்ப பரவாயில்ல போல் இருக்கு, கொஞ்சம் நவீன விதத்துல எங்களுக்காக ஜோம் பண்ணிக்க, அப்படி ஏதோ நடந்துட வேண்டாம், நீ ஜோம் பண்ணிட்டே இருக்க, நாங்க அப்படியே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. நமக்கு தேவை மனம் திரும்புதல். அந்த தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற 22ஆவது வசனம், நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இந்த கால நேரத்தில் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் இந்த ஆலோசனையை சொல்லப்படுகிறது. உங்கள் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்புங்கள், நீங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள பொருளாசையா இருந்தாலும் சரி, மாய்மாலம் இருந்தாலும் சரி, வேசித்தனம் இருந்தாலும் சரி, பொய் இருந்தாலும் சரி, அல்லது பரிசுத்தவான்களை ஐக்கியத்தை பாழ்படுத்தக்கூடிய எந்த பாவத்தின் வஞ்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தின் வஞ்சனையிலிருந்து மனம் திரும்புங்கள். இது நான் தானே பண்றேன் அப்படின்னு சொல்லி, இது ரகசியமானது தானே, இது என்னோட தானே போகுது அப்படின்னு சொல்லாத. சபைக்குள்ள இருக்கிற உன்னோட போகாது. இது சபைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். இது பரவும், சபையை பாழ்படுத்தும். அதனால இந்த இடத்துல நமக்கு என்னதான் தேவை? மனம் திரும்புதல் தான் தேவை.
காணிக்கை நேரத்தில் நம்ம ஒரு ஸ்லைடு போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், டாக்டர் H.A. ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற அந்த ஊழியர் 18 ஆண்டுகள் ஒரு சபையில ஊழியராக இருந்தார். அப்பதான் அவர் சொன்னாரு, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து தான் காணிக்கைகளை கேட்போமே அல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவரிடத்துல நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், காணிக்கையை கேட்க மாட்டோம். நான் இடையில கொஞ்ச நாள் அந்த ஸ்லைடு போடுறதை விட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப நம்ம அதிகமா பண்றோமோ அப்படின்னு எனக்கு எண்ணம் வந்துச்சு. ஆனா திரும்பவும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை படிச்ச பிறகுதான் எனக்குள்ள திரும்பவும் ஒரு புரிதல் வந்தது. இல்ல, இதுல நம்ம அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. பொருளாசை என்பது யாரை பாழ்படுத்தக்கூடியது? சொல்லுங்க. பொருளாசை மாய்மாலத்தை கொண்டு வந்தது. மாய்மாலம் அங்கு அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வந்துருச்சு. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் கவனமாக நம்முடைய அடிகளை எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பொருளாதாரத்தில் உதவி செய்கிற நபராக இருந்தால் கண்டிப்பாக மனம் திரும்பலின் அனுபவத்தோடு தேவனோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கலாம். உங்கள் வாழ்விலே ரகசியமான பாவங்களுக்கும் மனம் திரும்பாத பாவங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டு நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பணத்தை சபைக்கு செலுத்த வேண்டாம் என்று தாழ்மையோடு அல்ல, கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி துணிகரம் கொள்ளாதீர்கள். அப்படி படைப்பதற்கு முன்பதாக உங்களுடைய துர்க்குணத்தை விட்டு தேவன் பட்சமாக திரும்புங்கள். தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு சரியான விதத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தேவனுடைய சபையின் ஐக்கியத்துக்குள்ளே எல்லா விதத்திலும் கலந்து கொள்ளலாம். அது கர்த்தருடைய பந்தியானாலும் சரி, அது காணிக்கை படைப்பதானாலும் சரி. துணிகரம் கொண்டு துர்க்குணத்தோடு பொருளாசையோடு பண ஆசையோடு மாய்மாலத்தோடு அசுத்தமான எண்ணங்களோடு நீங்கள் இவைகளில் பங்கெடுக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் இதை ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ரொம்ப கடுமையானதாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற விபச்சாரக்காரனோடு கலந்திருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் எழுதவில்லை. மாறாக சகோதரனாய் இருக்கிற ஒருவன் துர்க்குணத்திலே அகப்பட்டிருப்பான் என்றால் அவனோடு கலந்திருக்கவும் கூடாது என்று திட்டமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது பாவத்தை பாவமாக பார்க்கக்கூடிய மனக்கண்களோடு காணப்பட வேண்டியது அவசியம்.